ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டெஸ்ட்டை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இது பார்ட் 2க்கு வரக்கூடியது. இந்த டெஸ்ட் இல்லாமல் ஃபைனல் பேப்பர் வராது, சரிதானே? இந்த டெஸ்ட் 7 மார்க்ஸ்க்கு வரும். ஓகே, இன்றைக்கி மார்க்கிங் ஸ்கீம் உங்களுக்கு விளங்கும். 7 மார்க்ஸ்க்கு வரும். ஓகே, 7 மார்க்ஸாக இருந்தால் எங்களுக்கு 14 கொஷின்ஸ் வரணும். ஓகே, 14க்கு ஆன்சர்ஸ் அக்யூரேட்டாக எழுதுனா அந்த 14 2ஆல் பிரித்து டோட்டலாக எங்களுக்கு 7 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஆகவே 14க்கும் கரெக்டாக விட எழுதுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டெஸ்ட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னதுன்னு சொன்னால், இந்த ப்ரெக்கெட்டில் அல்லது இந்த பாக்ஸில் தந்திக்கிற இந்த ஆன்சர்ஸ்க்கு தமிழ் அர்த்தம் தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறது, எவ்ரிடே நாங்கள் புதிய வொக்காபுலரிஸ் என்ன செய்யணும், தேடணும், புக்ஸ் வாசிக்கணும், நெட்டில் சர்ச் பண்ணணும், புதிய சொல்லகராதிகளை தேடணும். அப்போ தான் இது லேஸ் ஆகும். ஓகே, ஆனால் ஃபைனல் ஓ லெவல் எக்ஸாமில் லேஸாக கொடுப்பாங்க. நாங்கள் ஒரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, சரிதானே? நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டெஸ்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரெக்கெட்டில் அல்லது பாக்ஸில் தந்திக்கிற ஆன்சர்ஸ் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஓகே, அது அவ்வளோத்துக்கும் தமிழ் மீனிங் என்ன செய்யணும், எழுதி வச்சு கொள்ளணும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது தந்திருக்கிறாங்க ஓவர். சரியா? ஓவருங்கிறது எங்களுக்கு நல்லாவே ஃபெமிலியர் ஆகினது தான். ஓகே, இந்த எக்ஸாம் பேப்பரில் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபெமிலியர் பழக்கப்பட்டிருக்க ஒரு வார்த்தையை தான் தருவாங்க. நாங்கள் அதை மறந்தால் தான் பிரச்சனையாகிறது. ஓகே, எங்களுக்கு தெரியும் ஓவர் அப்படின்னு சொன்னால் அது 2 விதமாக தொழிற்படும். ஒன்று ப்ரிப்போசிஷனாக தொழிற்படும், இன்னொன்று எப்படி தொழிற்படும், ஒரு அட்வர்பாக தொழிற்படும். ஓகே, அட்வர்பாக தொழிற்படும், இன்னொன்று ஒரு ப்ரிப்போசிஷனாக தொழிற்படும். சரிதானே? ப்ரிப்போசிஷனாக தொழிற்பட்டால் மேலாக அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். சரி, அட்வர்பாக தொழிற்பட்டால் அது எப்படி வரும், அமைந்த நிலையில் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். ஓவர் நாங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் படிக்கும் பொழுது நாங்கள் கவனம் டீப்பாக பார்த்துருப்போம். ஓவர் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் நான் இருக்கும்போது மேலாக அப்படிங்கிற ஒரு மீனிங்கும், அதே ஒரு அட்வர்பாக இருக்கிறப்போ அது அமைந்த நிலையில் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும். சரியா? அடுத்து இப்போ எங்களுக்கு ஓவர் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு அது பழக்கப்பட்டது. அடுத்து டெப்த் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. நாங்கள் நர்வஸில் ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடி ஆகிறோம். ஃபைனல் எக்ஸாமுக்கு நாங்கள் எழுதும் போது இந்த டெப்த்தை சில பேர் டெப்த்துன்னு வாசிச்சிருவாங்க. அப்போ அன்றைக்கி மீனிங் பிழைச்சிரும். டெப்த் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஓவர் பார்த்துட்டோம். அடுத்து டெப்த் அப்படிங்கிறது என்ன மீனிங்னு சொன்னால் ஆழமான, ரொம்ப டீப்பாக இருக்கிறது, அதை நாங்கள் சொல்லுவோம் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெப்த்னா என்னென்னு தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெப்த்னா என்னென்னு தெரியாது. எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு மீனிங் தெரியும்னு சொன்னால், அன்றாடம் அவங்க புதிய வொக்காபுலரிஸை தேடி அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த டெப்த் அப்படிங்கிறத வேர்ட்கான மீனிங் குயிக்காக கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸாமுக்கு லேஸாக இருக்கும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிகாஸ்ன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான், ஏனென்றால் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகே, பிகாஸ். அடுத்தும் இந்த வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஃபேசினேட்டிங். ஓகே, ஃபேசினேட்டிங் இதுக்கு தமிழ் அர்த்தம் கண் கவர்ச்சியாக அப்படிங்கிற ஒரு மீனிங், கவர்ச்சியாக அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும் ஃபேசினேட்டிங். ஓகே, நிறையா இங்கிலீஷில் கட்டுரைகள், அடுத்து சிறுகதைகள் இதெல்லாத்தையுமே வாசிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியும். ஓகே, அடுத்து ஹோம்னா எங்களுக்கு தெரியும் தானே, என்னது, வாழிடம். அடுத்து வைட், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். வைட் அப்படின்னு சொன்னால் விசாலமான. ஓகே, 2018ஆம் ஆண்டு ஓ லெவல் பேப்பரை நீங்கள் திருப்பி பார்த்தா அதில் டெஸ்ட் 3ல் 2017 2018
சரி 18ல் 17 ஓகே 17ல் டெஸ்ட் 3 திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லிவிங் ரூம் ஒன்று தந்திருப்பாங்க ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனில். அங்கே ஒரு பெட் ஒன்று இருக்கும், சரி ஒரு கட்டல் ஒன்று இருக்கும். அது வந்து மிக குறுகியதாக இருக்கும். அப்படின்னா குறுகியதுன்னா சின்னதாக இருக்கும். விசாலமாக இருக்குதுன்னு சொன்னால் பெருசாக இருக்கும். இப்போ இந்த சின்னதாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் நான் சொல்லுவோம் நெரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நலிவானது அப்படின்னு சொல்கிறது நெரோ. விசாலமானதுன்னா வைட். ஓகே, அதான் வேர்ல்டு வைடு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்போம் தானே, அதான். ஓகே, இப்போது குறுகியதுன்னா நெரோ, விசாலமானதுன்னா வைட். இது இப்படி வச்சும் சரியா ஒத்த கருத்தை எதிர்கருத்தை வச்சும் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் எங்களுக்கு வரும். அது தெரியாட்டி பிரச்சனை ஆகிரும். சரியா, அடுத்து லிவ், அது எங்களுக்கு தெரியும் தானே. அடுத்து டூ, டூ எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டூ அப்படின்னு சொன்னால் இக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். அடுத்து ஃபார்மிங், ஃபார்மிங்னு சொன்னால் இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சது தான், பண்ணை அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். நோர்த் அப்படின்னா வடக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆஃப் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, அடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேர்டு ஒன்று இருக்குங்க இன்றைக்கி, ஐட்டினரரிஸ். ஓகே, ஐட்டினரரிஸ். ஐட்டினரரிஸ் அப்படின்னு சொன்னால் பயணம் தொடர்பான விளக்கம். சரியா, பயண விளக்கம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், சரியா, அந்த அந்த இடத்த பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றியான விபரத்தை ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது. அப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தாரவருக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. யாருக்கும் தெரிஞ்ச எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அவர் வழங்குகிற அந்த பயண விரிவுரை இருக்குது தானே, அதை தான் நாங்கள் சொல்லுவோம் ஐட்டினரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து மோஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், பெரும்பாலாக அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். விசிட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆஃபன். சரியா, ஆஃபன். நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கும்போது சில கீவேர்ட்ஸ், அதாவது சிக்னல் வேர்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்போம். ஆஃபன் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த டெஸ்ட் 11ல் 7க்கும் 7 எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு A பாஸ் வரும், இல்லைன்னா ஷுவர் இல்லை. ஓகே, இந்த டெஸ்ட் 11 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு வரலை, செய்ய இயலாது அப்படின்னா ஷுவராக 100% எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. மேபி வரலாம். சரியா, எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரி பெரிய பெருசு எங்களுக்கு ஏழும், ஆனால் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்ஏ அப்புறமா அந்த பை சார்ட் பாக்ராப் இதில் தொட்டு வந்து இதுலேயும் மார்க்ஸ் குறைஞ்சா கட்டாயமே வராது. அதனால் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை கொஞ்சம் டீப்பாக தெளிவாக படிச்சுட்டு போயிட்டு அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டெஸ்ட்டை செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தலைப்பை வாசிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், இந்த பாக்ஸில் அல்லது ப்ராக்கெட்டில் தந்திக்கிற இந்த அவ்வளவு வேர்ட்ஸையும் ஆன்சர்ஸைக்குமான தமிழ் மீனிங் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வர ஒரு இஷ்யூ என்னதுன்னு சொன்னால், இது அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாலும் சந்தோஷத்துலேயே சரி எல்லாத்துக்கும் எங்களுக்கு மீனிங் தெரியும், அந்த ஒரு நர்வஸ்லேயே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, தமிழ் அர்த்தத்தை மறந்துடுவீங்க. ஓகே, என்ன தான் இந்த பாக்ஸில் தந்திக்கிற எல்லா ஆன்சர்ஸுக்கும் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருந்தும் நாங்கள் கீழே இருக்க இந்த பந்தியை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு பயம் வந்துடும். அப்போ நாங்கள் மேலே பார்த்த ஆன்சர்ஸ்க்கான தமிழ் அர்த்தம் மறந்துடும். அதுக்காகத்தான் தமிழ் அர்த்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், குறித்து வச்சுக்கொள்ளணும் பென்சிலால். ஓகே, இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் விளங்குகிற இந்த பேப்பர் டெஸ்ட் 11, இந்த பேப்பரில் உங்களுடைய பென்சில் மார்க் எங்கேயாவது பட்டிருந்தால் அதுக்கு மார்க்ஸ் வெட்டப்படும். ஓகே, நீங்கள் இப்போ நீங்கள் டேர்ம் டெஸ்ட் மாடல் பேப்பர் நிறைய செஞ்சுருப்போம். இது செஞ்ச மாதிரியே இதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமில் போய்ட்டு ஃபைனல் ஓ லெவல் பேப்பர் தானே இதில் நீங்கள் உங்கள் பென்சிலால் எழுதி வச்சுட்டு அழிக்காமல் வந்துடக்கூடாது. அவங்க பார்ப்பாங்க, ஃபுல்லாக பார்க்குறது என்னென்னு சொன்னால், பென்சில் மார்க் எங்கேயாவது பட்டிருந்தால் அதுக்கு மார்க்ஸ் வெட்டுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டி நீங்கள் பேப்பரை தந்திக்கலாம், அவங்க உங்களுக்கு பக்கத்தில் பென்சில் எழுதி தந்திருக்கலாம், அதுக்கு நீங்கள் தமிழத்தை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிருக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் அவங்க யோசித்தாங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் என்ன செய்யப்படும், வெட்டப்படும். அதனால் நீங்கள் பேப்பரில் எதையுமே எழுதக்கூடாது, விடையை மட்டும்தான் எழுதணும். பேனால் விடையை மட்டும் எழுதணும். தேவையில்லாத அன்வான்டாக எதுவுமே நீங்கள் எழுத போகக்கூடாது.
இப்போ நீங்கள் கேட்பீங்க இதுக்கான தமிழ் அர்த்தத்தை நாங்கள் எங்கே எழுதி வச்சுக்கிறதுன்னு கேட்பீங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு கிட் தருவாங்க. கிட் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு புக் மாதிரி ஒன்று ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு தருவாங்க. ஓகே, அந்த புக்கில் நீங்கள் என்ன செய்யலாம், பேஜை திருப்பி பேஜ் 1 அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன செய்யலாம், தமிழ் அர்த்தத்தை டக்குன்னு எழுதி வச்சுருக்கலாம். எழுதிட்டு நீங்கள் அதை கொடுக்கணும். சரியா, ஃபைனல் பேப்பரையும் அந்த ஆன்சர்ஸ் எழுதின அந்த பேப்பரையும் ஜாயின் பண்ணி கைரோனில் கட்டி நீங்கள் கொடுக்கணும். கொடுக்குறப்போ நீங்கள் தமிழ் அர்த்தம் எழுதுனீங்க தானே, அந்த இடத்த வெட்டணும். ஓகே, சாய்வாக நீங்கள் ஒரே ஒரு வெட்டணும். வெட்டி தான் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்கள் வெட்டி கொடுக்காட்டி அதுக்கும் மார்க்ஸ் வெட்டப்படும். சரியா, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அந்த பேப்பர் என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் அந்த பேப்பரை கொஞ்சம் கேமராவில் காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். இந்த மாதிரி தான் அந்த பேப்பர் கிட் வரும். சரியா, சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தாரேன். என்னதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜிசிக்கு ஓ லெவல் தானே, ஓ லெவலை விட்டுட்டு மற்றது அவலத்தையும் நீங்கள் வெட்டணும். அடுத்து உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர், அடுத்து உங்களுடைய கிரேட் அப்படின்னா 00011 அப்படின்னு போடணும். சரி தானே, பொதுவாக அந்த கிரேட் வராது. பாடம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதணும். சரியா, அடுத்து நீங்கள் இது எழுதியிருக்கிறது எல்லாமே சரியானு சொல்லிவிட்டு அந்த பரீட்சை நோக்குனரோட சிற்றொற்பம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபுல் பேப்பரையும் எழுதினா பிறகு எத்தனை பேஜுக்கு நீங்கள் விட எழுதிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி எழுதணும். சரியா, இதா அப்புறமா நீங்கள் கள்ள வேலை செஞ்சுருக்கீங்க, பார்த்தடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த பரீட்சை ஒப்சர்வ் பண்ணுவார் தானே, அவர் இந்த இடத்துல எழுதுவார். அப்புறம் உங்களோட காப்பு தான். சரியா, அடுத்து நீங்கள் எல்லா பேப்பரையும் செஞ்சு முடித்த பிற்பாடு இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க பரீட்சகரின் உபயோகத்திற்காக. இதுக்கு கீழே நீங்கள் கை வைக்கக்கூடாது. சரியா, பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மொத்தம் சதவீதம் தரம். ஓகே, இது அவலத்தையும் என்ன செய்வாங்க, உங்கள் பேப்பர் திருத்துறவங்க போடுவாங்க. இப்போது இப்படி ஒரு புக்கு ஒன்று உங்களுக்கு வரப்போகுது. சரி, இந்த புக்கை இப்படி நீங்கள் திருப்பினீங்கன்னா, இந்த புக்கை நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னால் இது தேவையில்லாது. இப்போ நான் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்கள், வினா எண். சரியா, மாணவர் சுட்டேன். இப்போது இது இங்கிலீஷ் படம் தானே, பெரிதளவில் உங்களுக்கு இது தேவைப்படாது. ஆனால் பார்ட் 2க்கு செய்யும் போது உங்களுக்கு தேவை. இப்போ உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் 8 டிஜிட்ஸில் தானே வரப்போகுது. இப்போ நான் சும்மா எழுதுகிறேன் 1 2 3 4 5 6 7 8 தான் என்னுடைய இண்டெக்ஸ் நம்பர். உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை பிள்ளலாமே எழுதிட்டு வினா எண் என்ன, சும்மா நீங்கள் வினா என்ன சொன்னால் 11ஆம் டெஸ்ட் தானே சும்மா போட்டுட்டு கீழே எழுதுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே விளங்கும். இப்போ இந்த கேமராவை பார்த்துட்டு இதை கொஞ்சம் அவதானிங்க. இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் பாருங்கள். இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஓகே, இதுக்கான தமிழ் அர்த்தத்தை எழுதுங்க. பாருங்கள், நான் எழுதுகிறேன். ஓவர்னு என்னது, அமைந்த நிலையில். குயிக்காக உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். அப்போ இல்லாமல் மேலாக எழுதிக்கணும். சரியா, உங்களுக்கு விளங்குற மாதிரி. அடுத்து நீங்கள் எழுதுங்க டெப்த். டெப்த்னா என்ன, டெப்த்துன்னு சொன்னால் அதை எழுதணும் தமிழ் அர்த்தம். பிகாஸ் அதுக்கான தமிழ் அர்த்தம் எழுதணும். அப்புறம் ஃபேசினேட்டிங் அதுக்கான தமிழ் அர்த்தம் இங்கே எழுதணும். அப்புறம் ஹோம் தமிழ் அர்த்தம் எழுதுங்க. அடுத்து வைட் தமிழ் அர்த்தம் எழுதுங்க. லிவ் அதுக்கான தமிழ் அர்த்தம் எழுதுங்க. டு எழுதுங்க. ஃபார்மிங் அதுக்கும் எழுதுங்க. நோர்த் எழுதுங்க. ஆஃப் எழுதுங்க. ஐட்டினரிஸ் எழுதுங்க. மோஸ்ட் எழுதுங்க. விசிட்டர்ஸ் எழுதுங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இது அவலத்தை எழுதுனா எங்களுக்கு எக்ஸாமில் நாங்கள் எப்படி அதை செய்கிறது, டைம் பத்தாதுன்னு கேட்பீங்க. அதுக்குத்தான் என்ன செய்யணும்னா, இதில் கஷ்டமானது என்ன உங்களுக்கு இப்போ இன்றைக்கி, டெப்த் அப்படின்னு என்ன தமிழில், ஆழமாக. இது உங்களுக்கு கஷ்டம், இதை நீங்கள் கட்டாயம் எழுதுங்க. ஃபேசினேட்டிங் கஷ்டமான ஒரு வார்த்தை, உங்களுக்கு வைடும் தெரியாமல் இருக்கலாம். அடுத்து ஐட்டினரிஸ் அதுவும் தெரியாமல் இருக்கலாம். என்னென்ன வார்த்தை உங்களுக்கு தெரியலையோ அதை மட்டும் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் இப்போ உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போது இதை பார்த்து இதை கம்பேர் பண்ணி, இது உங்களுக்கு கொடுப்பாங்க, இது உங்கள்கிட்டயே இருக்கும். இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால்,
ஓகே, இப்போ கொஞ்சம் மங்கலாக இருக்குது. இப்போது இதை பார்த்து இந்த பிளாங்கை நீங்கள் நிரப்பணும். உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியும் தானே, இந்த அவ்வளத்தை இப்போ நீங்கள் நிரப்ப போகிறீங்க. ஓகே, இப்படி நிரப்பி முடித்த பிறகு இது இருக்குது தானே, இங்கேருந்து இது உங்களுக்கு தேவையில்லாது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கோடுன்னு அடிங்க. சரி, அதுக்குன்னு ஒரு ரூலரில் வச்சு அடிச்சுட்டு இருக்க வேணும். ஜஸ்ட் ஒரு கோடு அப்படி கீறிங்க, ஒரே ஒரு கோடு கீறி. சரியா, இப்படி திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். சரியா, உங்களோட ஃபைனல் பேப்பரும் பஞ்ச் பண்ணியிருக்கும். அதையும் இதையும் கயிறோட கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்தா உங்களோட பேப்பரை திருத்தும் போது இதெல்லாம் பார்ப்பாங்க, இந்த பிள்ளை என்ன எழுதி வெட்டியிருக்குன்னு பார்க்கக்குள்ள. இங்கே இன்றைக்கி டெஸ்ட் 11 நீங்கள் போட்டிருப்பீங்க தானே, பார்ப்பாங்க. பாரு, இந்த பிள்ளைக்கு டெப்த்துக்கு மீனிங் தெரியுது, ஆழமாக நோட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் இங்கே நிரப்ப தெரியலை. இந்த பிள்ளைக்கு பாருங்கள், ஐட்டினரிஸ் கஷ்டமானதை நான் போட்டோம், ஆனால் அதுக்கு மீனிங் தெரியுது, இங்கே எழுத மறந்துடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வாங்க, பிழையாக இருந்தாலும் உங்களோட மார்க்ஸை பார்த்து சரியாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு மறக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தால் இந்த பேஜில் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இந்த பேப்பர் கிட் வந்து எல்லா பாடத்துக்கும் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் இங்கிலீஷ் பேப்பர் தந்தால் இது புள்ள தொட்டு கூட வச்சுருக்காது. நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட் 12 போனீங்கன்னு சொன்னால் பேசிவ் வாய்ஸ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் ஃபியூச்சருக்கான பேசிவ் வாய்ஸ் என்ன, சப்ஜெக்ட், வில், பி, V3 வெப் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னா பார்ப்பாங்க, அந்த பிள்ளைக்கு பாருங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுது, ஆனால் கொஞ்சம் அதை நிறுவதான் தெரில அப்படிங்கிற அதை அவங்க கண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை ஏதாவது தரலாம். அது மட்டும் இல்லாமல் சரியாக இன்றைக்கி நீங்கள் விட எழுதிட்டு பேப்பரில் பிள்ளை எழுதியிருந்தாலும் இதுக்கு சரி மார்க்ஸ் இருக்குது. சரியா, நர்வஸில் பிள்ளை எழுதியிருக்குன்னு சொல்லி அதுக்கு அது மார்க்ஸ் இருக்குது. அதனால் ஏன்ற அளவுக்கு இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். சரிதானே, இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தமிழ் அர்த்தம் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தான் எழுதணும். இப்போ நான் காட்டினேனே கேமரா ஆன் பண்ணி, அதில் தான் நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது. சரிதானே, இப்போ நாங்கள் பொறுமையாக வாசிப்போம். ஓகே. Over the past few years, tourism in the East African country of Tanzania has been growing fast. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபைனல் எக்ஸாமில் எக்ஸாமுக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் குழம்பிட்டு இருந்தால் அவ்வளோதான். சரியா, நீங்கள் உங்களுக்கு என்ன விளங்குனிச்சோ மெயின் பாயிண்ட்டை மட்டும் உங்கள் மைண்டுக்கு எடுக்கணும். ஓவர் த பாஸ்ட் few years, tourism in the East African country of Tanzania has been growing fast. சரிதானே, என்ன அர்த்தம்னா கடந்த சில ஆண்டுகளாக ஆஃப்ரிக்கன் நாடாக இருக்கிற ஒரு டான்சேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் டூரிசம் அவங்களோட அந்த எண்ணிக்கை விரைவாக அதிகரித்து வருகின்றது. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் பார்த்தா இதை கொஞ்சம் நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா, எக்ஸ்ப்ளோர்னால் அலசி ஆராய்தல் அப்படி செஞ்சு பார்த்தா டான்சேனியா ஹேஸ் பீன் க்ரோவிங் ஃபாஸ்ட். இது வந்து பேசிவ் வாய்ஸ் டென்ஸ். சாரி, இது ஆக்டிவ் வாய்ஸ். என்ன ஆக்டிவ் வாய்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஓகே, சரிதானே, பாருங்கள் அடுத்தது. இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பாயிண்டோட முடிஞ்சிருச்சு. இப்போ தான் கேள்வி ஆரம்பம். பாருங்கள், டான்சேனியா ஹேஸ் அ ரியலி டேஷ் மல்டி கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. அண்ட் அப்படின்னு வந்தால் நீங்கள் அண்டோட வாசிக்காமல், சரியா, அண்டோட வாசிக்காமல் இந்த இடத்தோட நிறுத்திடணும். இதோட நிறுத்தி இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் வாசிக்கணும். அண்டுக்கு பிறகுலாம் வாசிக்கக்கூடாது. ஓகே, திரும்ப நான் வாசிக்கிறேன், எனக்கு விலங்கலை, திரும்ப நான் வாசிக்கிறேன். டான்சேனியா ஹேஸ் அ ரியலி ஃபேசினேட்டிங் மல்டிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. விளங்கினா இப்போ நான் சொல்கிறது ஃபேசினேட்டிங்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் கவர்ச்சியான. ஓகே, அந்த மாதிரியான ஒரு மீனிங். பாருங்கள் இந்த இடத்துல அதை விடுங்களே, டான்சேனியா ஹேஸ் அ ரியலி டேஷ் மல்டிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் விளங்குது, மல்டிகல்ச்சரல்
ஹிஸ்ட்ரினா பல்கலாச்சார வரலாறு கொண்ட ஒரு நாடு தான் இந்த டான்சேனியா. அப்போ பல்கலாச்சாரம்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா கவர்ச்சியானதாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் தேடி பாருங்கள். ஓவர் செட் ஆகுமா? இல்லை. டெப்த் செட் ஆகுமா? இல்லை. ஏன்னா ஆழமாக அப்படிங்கிற ஒரு மீனிங். பிகாஸ் இல்லை. ஹோம் இல்லை. வைட் விசாலமான அதுவும் இல்லை. லிவ் இல்லை. டூ இல்லை. ஃபார்மிங் பண்ணை அதுவும் இல்லை. நோர்த் இல்லை. அடுத்து ஐட்டினரரிஸ் ஆஃப் மோஸ்ட் விசிட்டர்ஸ் ஆஃபன்னா அடிக்கடி இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் இனி சொல்ல வந்தது என்னது? மல்டி கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த நாடு, பல்கலாச்சார நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக பொருத்தமான ஒரு விடுனா ஃபேசினேட்டிங். ஓகே, ஃபேசினேட்டிங் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? எழுதிட்டீங்க. இப்போது ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடணும். இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நீங்கள் தேடக்கூடாது. நீங்கள் அதாவது உங்களுடைய ஸ்கூலில் டேர்ம் டெஸ்ட் பேப்பர் எல்லாத்துலேயும் நீங்கள் ஏதாவது ஆன்சர்ஸ் எழுதினீங்கன்னா, இப்போ ஃபேசினேட்டிங் நான் எழுதிட்டேன், ஃபேசினேட்டிங்கை நீங்கள் வெட்டிடுவீங்க. ஏன்? அப்போ தான் லேஸாக இருக்கும். ஆனால் ஃபைனலில் போய்ட்டு நீங்கள் அப்படி வெட்ட இயலாது. நான் எழுதவும் இயலாது. அப்படி எப்படி நீங்கள் வெட்டுவீங்க? அதெல்லாம் உங்களுக்கு செய்ய இயலாது. நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அதை மறந்துடணும். ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நான் கேமரா ஆன் பண்ணி காட்டினே தானே அந்த பேப்பர் கிட், ஆன்சர் பேப்பர் கிட், அதில் நீங்கள் சும்மா இப்போ பாருங்கள், ஓவர் அப்படின்னா ஓ மட்டும் போடுங்க. அடுத்து டெப்த் அப்படின்னா டி போடுங்க, டிஇ. பிகாஸ்னா பிஇ. ஃபேசினேட்டிங்னா எஃப்ஏ. ஓம்னா ஹெச்ஓன்னு எழுதி ஃபேசினேட்டிங் எழுதிட்டா அந்த ஃபேசினேட்டிங்கை உங்கள் பேப்பர் கிட்டில் வெட்டுங்க. இந்த பேப்பரில் வெட்ட போக வேணாம். சரியா? ஓகே, இப்போ அது முடிஞ்சிருச்சு. நாங்கள் இதோட விட்டோம். ஹிஸ்ட்ரி அதோட விட்டோம். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த அண்ட் அப்படிங்கிறத வாசித்தா அவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நான் ஒரு விஷயம் எழுதி காட்டுறேன் பாருங்கள். I like ice cream and chocolate. இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்? எனக்கு ஐஸ்கிரீமையும் பிடிக்கும், சாக்லேட்டையும் பிடிக்கும். இப்போது இந்த என் போட்டதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் போட்டதுக்கான ரீசன் ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் சாக்லேட். ரெண்டு தனி வாக்கியம். தனி வாக்கியத்தை இன்றைக்கி என்ன மாற்றிருக்காங்க? கூட்டு வாக்கியமாக மாற்றிருக்காங்க. அங்கே பயன்படுத்தப்பட்டது இணைப்பிடைச்சொல். அந்த இணைப்பிடைச்சொல் தான் அண்டு. ஓகே, அப்போ நாங்கள் இதை தனி வாக்கியமாக எடுத்தால் எப்படி வரும்? ஐ லைக் ஐஸ்கிரீம், அப்புறம் ஐ லைக் சாக்லேட். இது ரெண்டையும் சேர்த்தா ஐ லைக் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட்னு சேர்க்குறோம். அதே மாதிரி தான் டான்சேனியா ஆஸ் எ ரியலி ஃபேசினேட்டிங் மல்டிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரி அண்ட் அப்படின்னு போட்டால் திரும்ப என்ன வந்திருக்கணும்? இப்போ நான் இது தனி வாக்கியம் மாற்றினா, ஒன்று டான்சேனியா ஆஸ் அ ரியலி ஃபேசினேட்டிங் மல்டிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரி முதலாவது. ரெண்டாவது வந்திருக்கணும் டான்சேனியா, திரும்ப வந்திருக்கணும். ஏன்னா தனி வாக்கியம் தானே. அப்போது டான்சேனியா ஆஸ் அ ரியலி டேஷ் மல்டிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்படி வந்தது ஒன்றாவது. திரும்ப சொல்கிறேன், இது ஒன்றாவது. ரெண்டாவது டான்சேனியா ஈஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு சப்ஜெக்ட் யார்? டான்சேனியா. சப்ஜெக்டை திருப்பி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேணும். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது குழம்புற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னால் ஈஸ் வந்திருக்கு, அண்டுக்கு அப்புறம் எப்படி ஈஸ் வரும்? நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த ஈஸ் டான்சேனியாவுக்கு அடுத்ததாக வந்திருக்கு. டான்சேனியா ஈஸ்ன்னு வாசிக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ நான் அப்படி வாசிக்கிறேன். டான்சேனியா ஈஸ் டேஷ் டு மெனி டிஃபரண்ட் ட்ரைப்ஸ். இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் தெரியாட்டி உங்களுக்கு இன்றைக்கி ஆன்சர் எழுத இயலாது. ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர்.
பழைய காலத்திலிருந்து இருக்காங்களே பழங்குடியினர்களுடைய மூதாதையர்கள், அவங்கள நாங்கள் சொல்கிறோம் ட்ரைப்ஸ். ஓகே, பழங்குடியினர். இப்போ வாசித்து பாருங்கள் திரும்ப. டான்சேனியா, இப்போ நான் வாசிக்கிற மெத்தடை பாருங்கள். டான்சேனியா இஸ் டேஷ் டு மெனி டிஃபரண்ட் ட்ரைப்ஸ். பல வகையான பழங்குடியின மக்களுக்கு டான்சேனியா ஒரு வாழிடமாக, ஒரு வீடாக அமைகிறது. எக்ஸாக்டாக நாங்கள் சொல்லலாம் ஹோம் அப்படிங்கிறது தான் விட. இல்லைங்கண்ணா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ லேஸு. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த குறித்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் தெரியாட்டி உங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது. ஓகே, அடுத்து இப்போ நான் வாசிக்கிறேன். இப்போ நான் முடித்தது இங்கே. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது போர், தூக்கம் வர மாதிரி இருந்தால் அது உங்களுடைய பிள்ளை. ஏன்னா எக்ஸாம் இஸ் கம்மிங் சூன், கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. பாருங்கள், அடுத்து நான் இதிலேருந்து வாசிக்கிறேன். தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ட் அப்படிங்கிறது எங்கேயாவது வந்தால் விட்டுரு, அதே இடத்துல நின்று, அதுக்கப்புறம் வாசிக்காத, ஒன்றும் விளங்காத உனக்கு. சரி, இப்போ பாருங்கள். தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். திரும்ப திரும்ப வாசி, விளங்காடி திரும்ப திரும்ப வாசி. தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். இதோடு நிறுத்தணும். பாருங்கள், இங்கனைக்கு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் தெரியணும். பீஸ்ஃபுல்லின்னு என்ன? அமைதியாக. அதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஐ எம் ஷுவர். ஓகே, பீஸ்ஃபுல்லி அப்படின்னா அமைதியாக. டுகெதர் அப்படின்னா என்ன? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நான் என்ன டுகெதர் அப்படின்னா என்னன்னு கேட்குற அடுத்த நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும் டக்குன்னு. ஓகே, அல்லாட்டி டக்குன்னு இதை கட் பண்ணிவிட்டு டிக்ஷனரியில் சரித்த பேடு தேடி அப்புறம் வீடியோவை திருப்பி கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு மனசில் நிற்கும். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக. கெட் டுகெதர் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்குமே. கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த மாதிரி தான் டுகெதர்னா ஒன்றாக. பீஸ்ஃபுல்லினா அமைதியாக. தேன்னு சொன்னால் அவர்கள். இப்போ நீங்கள் லாஜிக்காக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பாருங்கள். தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க எல்லோரும் அமைதியாக ஒன்றாக இருந்து பாட்டு படிச்சிருப்பாங்களா? இல்லை. இன்னைக்கு தேங்கிறது யார்? இந்த ட்ரைப்ஸ். ஏற்கனவே சொன்னேன், இந்த ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். இந்த ட்ரைப்ஸை தான் நாங்கள் தே அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம். ஓகே, அமெரிக்கன்ஸ்னு தந்தால் தேன்னு சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ்னு தந்தால் தேன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ரைட் நவுன்னு சொல்கிறது ஒன்று தான், தே ஆர் பிளேயிங் ரைட் நவுன்னு சொல்கிறது ஒன்று தான். அதை கன்ஃபியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமில் தாரது. ஓகே, தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். அவங்க எல்லோரும் அமைதியாக ஒன்றா என்ன செய்வாங்க? ஒன்று இப்போ நான் வாசிக்கிறேன். ஓவர். இல்லை, ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ யோசிக்கணும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து நவுன் வேர்ப்னு படிச்சுட்டே இருப்போம். நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன? பெரிய பெரிய நாங்கள் எல்லாமே சயின்ஸ் மேக்ஸில் எல்லாத்தையும் புதிய புதிய கான்செப்ட் பார்க்குறோம். இது என்ன நவுன் வேர்ப். அந்த நவுன் வேர்ப் தான் உங்களுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக நிற்கும். பாருங்கள், இந்த இடத்துல தே டேஷ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். அவங்க அமைதியாக ஒன்றாக என்ன செய்வாங்க? திரும்ப சொல்லுங்கள், என்ன செய்வாங்க? செய்வாங்க ஒரு வேர்ப். அப்போது இந்த பாக்ஸில் ஒரு வேர்ப் இருந்தால் அதுதான் விட. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணத்தான் உங்களுக்கு நிறைய வேர்ப் தருவாங்க. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஓவர் அப்படிங்கிறது என்ன? வேர்பா நவுனா? அது ரெண்டுமே இல்லை தம்பி. ஓவர் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். டெப்த்துங்கிறது ஆழமாக, ஒரு எட்ஜெக்டிவ். பிகாஸ் அப்படின்னா ஒரு கன்ஜங்ஷன். ஃபேசினேட்டிங்னா அதுவும் ஒரு எட்ஜெக்டிவ். ஹோம்னு சொன்னால் ஒரு நவுன். வைட் அப்படின்னு சொன்னால் ஒரு எட்ஜெக்டிவ். லிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு வேர்ப். அப்போ நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு வேர்ப். டூன்னு சொன்னால் ஒரு ப்ரிப்போசிஷன். ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் என்ன? ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெரண்ட். ஓகே, ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெரண்ட்.
பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன். வாட்டர் அப்படின்னா என்ன? ஒரு நவுன். விளங்கினா வாட்டர் அப்படின்னா ஒரு நவுன். ஆனால் நாங்கள் வாட்டரிங்னு சேர்க்குறோம். மாலா இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ்னு சேர்க்குறோம். அப்போ இந்த வாட்டரிங்கிறது என்ன? ஒரு ஜெரண்ட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லாக மாறுற விதத்தை நான் சொல்கிறோம் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நோர்த் அப்படிங்கிறது வந்து என்ன? ஒரு எட்ஜெக்டிவ். ஆஃப்னா ஒரு ப்ரிபோசிஷன். ஐட்டினரரிஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு எட்ஜெக்டிவ். அடுத்து மோஸ்ட் அப்படின்னா ஒரு சூப்பர்லேட்டிவ் வேர்ட். விசிட்டர்ஸ்னு சொன்னால் நவுன், ஆஃபன்னு சொன்னால் ப்ரிபோசிஷன். இருக்க ஒரே ஒரு வேர்ப் லிவ் தான். அப்போது என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு லிவ்னு போடணும். லிவ்னு எழுதிட்டு இது பொருந்து தான் நீங்கள் வாசித்து பார்க்கணும் ஒரு தடவை. பாருங்கள், நான் பார்க்குறேன். தே லிவ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். அவங்க எல்லாமே அமைதியாக ஒன்றாக வாழ்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ பொருந்துது. தட்ஸ் ஆல். அதான் ஆன்சர். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்டு வந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அதுக்கப்புறம் பெரிய ஞானி மாதிரி யோசிக்காமல் முன்னுக்கு எவ்வளவு இருக்கோ இதை மட்டும் நாங்கள் வாசிக்கணும். இதுதான் ட்ரிக். அப்போ தான் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது அண்டுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் வாசிக்கணும். ஏற்கனவே சொன்னேன், அண்டு போடுறதுக்கான ரீசன் என்னதுன்னு சொன்னால், சப்ஜெக்டை எழுவாயை திரும்பவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்டு என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. மேலே பாருங்கள், டான்சேனியா அப்படிங்கிறத திரும்ப சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்டு சேர்க்குறாங்க. ஓகே, இப்போ நான் அதை எப்படி மீனிங் எடுத்தேன் பாருங்கள். நான் இப்போ எப்படி மீனிங் எடுத்தேன்னு சொன்னால், டான்சேனியா ஹேஸ் அ ரியலி மல்டி கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. திரும்ப அண்ட் வந்திருக்கு, அதால் டான்சேனியா ஈஸ் அப்படின்னு சொன்னேன். அதே மெத்தடில் இங்கே சொல்லி பாருங்கள். இப்போ இங்கே சொல்லி பாருங்கள். தே லிவ் பீஸ்ஃபுல்லி டுகெதர். திரும்ப இதே தேயை போட்டு பாருங்கள். தே ஹேவ். அப்போ இந்த அண்ட் அப்படிங்கிறத வெட்டிட்டு தே அப்படிங்கிற இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள், வெட்ட வேணாம். தே ஹேவ் அ டேஷ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்யூபேஷன்ஸ். இதோட விட்டுருங்க. ஓகே, இதோட விட்டுறணும். இதோட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, இது செஞ்சு கொள்ள ஏழலை அப்படின்னா அதை உடச்சி வாசிக்கணும். ப்ரோக். இப்போது இங்கிலீஷ் பேச எங்களுக்கு வரல, தண்ணி மாதிரி இங்கிலீஷ் பேச வரலன்னா நாங்கள் அதை ப்ரோக் பண்ணி சொல்லுவோம். நான் சொல்லுவோம் அதை ப்ரோக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். என்ன? ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்பீடாக வராட்டி நாங்கள் முள்ள கட் பண்ணி அது உடச்சி பேசுகிறோம், அதை நாங்கள் ப்ரோக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இதை ஒழுங்காக வாசிக்கல, உங்களுக்கு மீனிங் தெரியாட்டி பிரேக் பண்ணுங்கள், உடைங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனிங் விளங்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒன்றும் விளங்காது. இப்போது ஆக்யூபேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா சிவசம்போ. ஏன்? இது தெரிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் குயிக்காக வந்துடும். ஆக்யூபேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் குடியிருத்தல். ஆக்யூபேஷன்ஸ்னு சொன்னால் என்ன மீனிங்? தொழில். எஸ், தொழில். என்ன வேலை செய்கிறோம்? ஓகே, ஜாப் அப்படிங்கிறதுக்கான ஒரு சினோனியம் தான் இந்த ஆக்யூபேஷன்ஸ். நாங்கள் பல அப்ளிகேஷன்ஸில் பார்த்துருப்போம். இப்போது எங்களுக்கு இப்போ ஓலெவல் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்யணும் அப்படின்னா நாங்கள் அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு நாங்கள் ஃபில் பண்ணும்போது கேட்டிருப்பாங்க, உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆக்யூபேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆக்யூபேஷன்ஸ் சொன்னால் தொழில். ஓகே, இப்போ இது தெரியாட்டி எனக்கு ஆன்சர் வராது. இப்போ நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு என் போட்டிருக்கான ரீசன் சப்ஜெக்ட் திரும்ப சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சி எண்ட் போட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி வாசிக்கணும்? இந்த இடத்துல தே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தே ஹேவ் அ டேஷ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்யூபேஷன்ஸ். யோசிச்சு பாருங்கள், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆக்யூபேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அதை நாங்கள் தமிழில் சொல்லுவோம் கூட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மறந்துட்டேன் நான் கூட்டு பெயருக்கு என்னதுன்னு. அதான்
கூட்டு பேரை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ், பஞ்ச் ஆஃப் பனானாஸ், ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ், இப்படிலாம் நாங்கள் படிச்சிருக்கோம் தானே. நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம், கூட்டு பெயர் தான் தமிழில். ஓகே, அதுதான் இங்கே தந்திருக்காங்க. இது கிரேட் 10ல் இருக்கிற செகண்ட் யூனிட், சரித்தானே. செகண்ட் கிராம பாட்டில் வரும். நீங்கள் புத்தகத்தை திருப்பி பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு. கட்டாயம் அதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு லேஸாக இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ், சரியா. அப்போது ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ்னால் எல்லையற்ற தொழில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது கவர்ச்சிகரமான ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லைகள் அற்ற நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த டான்சேனியாவில். ஏன்னா இது ஒரு டூரிசம் எல்லாமே வந்து போகிற ஒரு இடம். அதனால் கட்டாயமாக இது தொழில் வாய்ப்பு இருக்கிற ஒரு இடமாக, ஒரு கண்ட்ரியாக இருக்கும். இப்போ அதை தான் நீங்கள் இன்றைக்கி சொல்ல வராங்க. இப்போ நான் சொன்னேன், திரும்ப நீங்கள் வாசிக்கணும் உங்களுக்கு விளங்காட்டி. தே ஹாவ் அ டேஷ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ். லேஸு. இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கும், விட என்ன வந்திருக்கும் பாருங்கள். ஓவர் அப்படின்னா அமைந்த நிலையில், டெப்த் அப்படின்னு சொன்னால் ஆழமான, பிகாஸ் ஃபேசினேட்டிங் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹோம், பைட், லிவ், டு, ஃபார்மிங் இதெல்லாம் வராது. ஓகே, இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் வைடு அப்படின்னு என்ன தமிழில், விசாலமான, சரியா, பெரும்பாலான முறையில் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது வைடு அப்படின்னு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அதான ஆன்சர். நாங்கள் இதை வாசித்தா எங்களுக்கு கிடைச்சிடும், சரியா. ஓகே, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ். அவங்கக்கிட்ட தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லைகளற்ற, சரியா, அதாவது குறை இல்லாமல் வேலை செய்ய வேலை வாய்ப்புகள் நிறைய அவங்ககிட்ட இருக்குது, விசாலமான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ். சரியான லேஸு. சச் as, நான் பல முறைகளில் நாங்கள் பேராகிராஃப் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், எந்த ஒரு ரைட்டிங்காக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த சச் as அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் அவைகளாவன அப்படிங்கிற ஒரு மீனிங். சச் as அப்படின்னு சொன்னால் அவைகளாவன. அதுக்கு பயன்படுத்துகிற இன்னும் ஒரு சினோனியம் தே ஆ. ஓகே, அவைகளாவன. இப்போ பாருங்கள் முன்னுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆக்குபேஷன்ஸ் வேலை வாய்ப்புகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவைகளாவன அப்போ ஏதோ வேலை வாய்ப்பை பற்றி சொல்ல போகிறாங்க. ஃபார்மிங் அண்ட் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி. சரிங்கண்ணா, இப்போ உங்களுக்கு டேஷ் அண்ட் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி. இந்த இடத்துல என்ன விட, ஃபார்மிங் தான் விடையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நான் ஏற்கனவே இந்த பாக்ஸில் இருக்கிற வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லக்குள்ள நான் சொன்னேன். இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது இருக்குது தானே, இது ஒரு ஜெரண்ட். ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் பண்ணை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஆனால் மாலா இப்போது பிளான்ட்ஸ்க்கு, தாவரங்களுக்கு தண்ணி தெளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ மாலா ஈஸ் வாட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவுன் கூட நாங்கள் ஐஎன்ஜி சேர்க்குறோம், சரியா. அப்போ இது ஒரு ஜெரண்டாக மாறுது. ஏதாவது ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கிற அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தால் சரித்தானே. அப்போ வாட்டரிங். ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நவுன் தான். ஆனால் பண்ணை அப்படிங்கிறத ஃபார்ம். பண்ணை வளர்ப்பு, கால்நடைகளை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லணும். இது ஒரே மாதிரியான ஒரு செக்ஷன், ஜெரண்டு தான் இதுவும். அப்போ இன்றைக்கி நீங்கள் போடணும் ஃபார்மிங் அண்ட் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, இல்லைங்கண்ணா. அண்ட் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, லேஸு. அப்போ அது முடிஞ்சிருச்சு. ஓகே, திரும்ப இப்போ பாருங்கள், விசிட்ஸ் டேஷ் ட்ரைபல் வில்லேஜஸ். ட்ரைபல், நான் சொன்னேன் ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். பழைய காலத்திலிருந்து இன்னுமே வாழ்ந்துட்டுருக்கிற பழங்குடியின மக்கள் நான் சொல்லும் போது அவங்கள ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது விசிட்ஸ் டேஷ் ட்ரைபல் வில்லேஜஸ் என்ன அர்த்தம், அவங்க
அந்த பழங்குடியின மக்களோட கிராமத்தில் சஞ்சாரிப்பாங்க. விசிட்ஸ் டு ட்ரைபல் வில்லேஜஸ். நாங்கள் இப்போது பேராகிராஃப் ரைட்டிங்கில் எழுதும் போது ஐ விசிட்டட் டு த அனுராதபுர, சாரி த வராது தி. ஐ விசிட்டட் டு தி அனுராதபுர. ஐ விசிட்டட் டு த பொலனருவ. ஐ விசிட்டட் டு த கெலாம்பு. ஓகே, ஐ விசிட்டட் டு தி அம்பார. எப்படி நாங்கள் சொல்லுவோம் தானே, அதே மாதிரி தான் விசிட்ஸ் டு ட்ரைபல் வில்லேஜஸ் என்ன வரும், விசிட்ஸ் டு ட்ரைபல் வில்லேஜஸ். இப்போ நீங்கள் எப்படி விட கண்டுபிடிக்கலான்னா, ஓவர், டெப்த், பிகாஸ், ஃபேசினேட்டிங், இது எல்லாத்துலேயுமே ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக தந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் உங்களை குழப்பறதுக்காக. பாருங்கள் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஓவர் இருக்குது, டு இருக்குது, ஆஃப் இருக்குது, அப்புறமா ஆஃபன், இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் தான். ஆனால் பொருத்தமான ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ்னால் டூ தான். ஓகே, அடுத்து நோட்டபிளி. நோட்டபிளினா என்னன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு 2 செகண்ட் நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். நோட்டபிளின்னு என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நோட்டபிளி அப்படின்னா குறிப்பாக. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நோட்டபிளினா குறிப்பாக. நாங்கள் ஏதாவது பற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பாக இவர் தப்பானவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதிட்டுருக்கோம், இயற்கையின் அர்த்தங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை பற்றி இங்கிலீஷில் எழுதுகிறோம், இல்லை தமிழ் எழுதுகிறோம் அப்படின்னா சரியா. இப்போ நாங்கள் இயற்கை அர்த்தங்கள் ஆவன அப்படின்னு எழுதிட்டு மண் சரிவு அது இதுன்னு எழுதுகிறோம். குறிப்பாக சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு சுனாமியை பற்றி விவரிப்போம். அந்த குறிப்பாக அப்படிங்கிறதுக்காக நான் இங்கிலீஷில் சொல்கிறத நோட்டபிளி. இதை நாங்கள் டயலாக் ரைட்டிங் இல்லாட்டி எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். நோட்டபிளினா குறிப்பாக. நோட்டபிளி போட்டால் அடுத்த கட்டாயம் டூ ஆட் பண்ணணும். நோட்டபிளி டு தோஸ் டேஷ் த மாசை இன் த டேஷ் ஆஃப் த கண்ட்ரி. என்ன அர்த்தம்னு சொன்னால், முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம் விசிட்ஸ் டு ட்ரைபல் வில்லேஜஸ். என்ன செய்வாங்களாம், பழங்குடியின மக்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு சஞ்சாரிப்பாங்க. விசிட்னா அதான் தமிழ் அர்த்தம். ஓகே, உலாவது போயிட்டு. நோட்டபிளி குறிப்பாக. சரியா, இந்த டான்சேனியா நாட்டில் ஓகே வடபகுதியில் காணப்படுற மாசை இன மக்கள் இருக்கிற இடத்துல தான் ஓகே அதிகளவாக என்ன செய்வாங்களாம், இவங்க விசிட் பண்ணுவாங்களாம். ஓகே, இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஓவர் அப்படின்னா என்ன, அமைந்த நிலையில். ப்ரிப்போசிஷனாக இருக்கும்போது மேலாக அப்படிங்கிற ஒரு மீனிங்கும், இது ஒரு எட்வர்பாக இருக்கும்போது அமைந்த நிலையில் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும். சரிதானே? அதனால தான் எனக்கு தோஸ் போட்டிருக்கிறாங்க. விளங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த டான்சேனியாவில் வடபகுதியில் அமைஞ்சிருக்கிற மாசை இன மக்களை இவங்க என்ன செய்வாங்களாம், அந்த மாசை இன மக்கள் இருக்கிற இடத்துல போய்ட்டு இவங்க விசிட் பண்ணுவாங்களாம். அதாவது நீ சொல்ல வராங்க மாசை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதான் மாசை இன மக்கள். ஓகே, இந்த டான்சேனியாவில் இருக்கிற மாசை இன மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால் காட்டுவாசிகள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அந்த மாதிரியான கலாச்சாரத்தோடு இருப்பாங்க. சரியா, அவங்க இருக்கிற அந்த வடபகுதிக்கு போகத்தான் நிறைய பேர் விரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் இங்கே வருது. சரியா, இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதோட நோர்த் ஆஃப் த கண்ட்ரி, நோர்த் ஆஃப் த கண்ட்ரி சொல்லிட்டு ஒரு கமா வந்தால் யோசிக்கணும். அடுத்து வார எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அது முன்னுக்கு வாசிச்சோட தொடர்பு பட போகுது. சரியா, இப்போ நாங்கள் ஐ கேன் சிங்கிங் ஸ்விம்மிங் போட்டோம்னா எனக்கு என்ன எழுது, பாட்டு பாடையும் எழும், ஸ்விம்மிங் பண்ணையும் எழும். அப்படி ஒரு மீனிங் தானே. அதான் எனக்கு வந்தால் கொஞ்சம் நொய்ஸியாக இருக்கும். யூ ஹேவ் டு மினிமைஸ் தட். சரியா, வந்தால் அடுத்து வார போகிற பாருங்கள். எனக்கு அப்படிங்கிறதோடு ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக ஏதோ முடிய போகுது. சரியா, இந்த இந்த ஃபுல் ஸ்டாப்போட முடிய போகுது. இது அவ்வளவுமே முன்னுக்கு பார்த்த இதோட தொடர்பு படும். ஓகே, பாருங்கள் அப்படின்னா என்ன,
ஆ அப்படின்னா முன்னுக்கூட தொடர்பு பட போகுது. சரியா? ஆ டேஷ் ஹைலைட் ஆஃப் ட்ராவல் ஐட்டினரரிஸ். விளங்கினா? அதாவது வடபகுதியில் இந்த டான்சேனியா அப்படிங்கிற நாட்டில் வடபகுதியில் இருக்கிற இந்த மாசை இன மக்கள் அமைந்திருக்கிற இடத்த விசிட் பண்ணுறது தான் இந்த பயணக்குறிப்பில். இல்லைங்கண்ணா, இந்த ட்ரிப்பில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம்னா அதுதான் மாசை இன மக்கள் இருக்கிற இடத்துக்கு இவங்க விசிட் பண்ணுறது. ஓகே, அடிக்கடி மாசை இன அந்த இடத்துக்கு போயிட்டு வரது தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு வில்லேஜாக காணப்படுதான் இந்த டான்சேனியாவில் இருக்கிற இந்த மாசை இன மக்கள் இருக்கிற இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆஃபன் அப்படிங்கிறது நாங்கள் லேசாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐ எம் ஆஃபன் வாட்சிங் டிவி. நான் அடிக்கடி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஆஃபன் யூஸ் அ மொபைல் ஃபோன். நான் அடிக்கடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அப்போது அடிக்கடி தே ஆ. இன்னைக்கு பாருங்கள், ஆ வந்திருக்கு தானே, ஆ தொடர்பு படுற. இப்போ இன்னைக்கு பாருங்கள் பி வப் தானே இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் எங்கே? சப்ஜெக்ட் தான் இங்கே தோஸ் ஆ ஆஃபன் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். இல்லைங்கண்ணா? இப்போ சரி பாருங்கள், ஆ ஆஃபன் அ ஹைலைட் ஆஃப் ட்ராவல் டேஷ். பாருங்கள், ஆஃப் ட்ராவல் ஐட்டினரரிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் ஐட்டினரரிஸ் அப்படின்னு சொன்னால் பயணக்குறிப்புன்னு சொன்னால் இப்போ நான் போகிற இடம் தொடர்பான தகவல் உள்ளடக்கிய ஒரு ஸ்கீம் மாதிரி சொல்கிறது ஐட்டினரரிஸ். அதான் அர்த்தம். ஓகே, இந்த ட்ராவல் தொடர்பான இந்த பயணம் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இதுதான். ஓகே, பாருங்கள், லாஸ்ட் இயர். அப்போ என்னமோ ஒரு பாஸ்ட் சிறந்த காலத்தில் தொடர்பு என்ன சொல்ல போகிறாங்க. லாஸ்ட் இயர் டான்சேனியா welcomed about 290,000 டேஷ் அப்படின்னு ஒரு வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், கமா வந்தா அல்லது அண்ட் வந்தா அதோட விட்டுறணும். அதுக்கு முன்னுக்குள்ளே தான் வாசிக்கலாடி கஷ்டமாக போயிடும். பாருங்கள், டான்சேனியா welcomed about 290,000 டேஷ் லாஸ்ட் இயர். பாருங்கள், கடந்த வருஷம் இந்த டான்சேனியா 290,000 விசிட்டர்ஸால் வரவேற்கப்பட்டது. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை வருஷமாக ஒரு பல்கலாச்சார நாடாக அமைந்திருக்கிற இந்த டான்சேனியாவை வரவேற்கிறது தப்பு இல்லை. ஏன்னா விசிட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்குது. ஓகே, அதனால சொல்ல வராங்க, கடந்த வருடம் இந்த நாடானது சரியா 290,000 விசிட்டர்ஸால் வரவேற்கப்பட்டது. இல்லைங்கண்ணா? இப்போ உங்களுக்கு இது பேசிவ் வாய்ஸ் இல்லை, இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகே, இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் பாருங்கள். டான்சேனியா வெல்கம்டு அபவுட் 290,000 விசிட்டர்ஸ். டான்சேனியா தான் இன்றைக்கி வேலை செய்கிறவர் விசிட்டர்ஸாக இருந்தாலும் பாருங்கள், மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறவர் யார்? டான்சேனியா. சப்ஜெக்ட் அஸ் தி ஆக்ஷன். ஆனால் என்னுடைய கருத்து, டான்சேனியா was welcomed about 290,000 விசிட்டர்ஸ்னு சொல்லி தான் வந்திருக்கணும். இது பேசிவ் வாய்ஸில் வந்திருக்கணும். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் வந்திக்குது. இது ஒரு எரர், பேப்பர் பிள்ளையாக வந்திக்குது. பேப்பர் பிள்ளையாக வந்தால் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதணும். ஓகே, என்னுடைய கருத்து அதுதான். இது பேசிவ் வாய்ஸில் வந்திக்கணும். ஏன்னா யாரால்? விசிட்டர்ஸால். ஓகே, இது உங்களுக்கு லேசு. ஏற்கனவே சொன்னேன், கமா அல்லது அண்ட் வந்தால் அதோடு நிறுத்துங்க, அதுக்கப்புறம் முன்னுக்குள்ளதில் வாசிங்க. இப்போ தொடருங்க. பாருங்கள், விச் மேட் டூரிசம். பாருங்கள், நாங்கள் கிரேட் 11ல் ஒரு பாடம் படிச்சிருக்கோம். வு, விச். ஓகே, பட், வை. இது அப்படிங்கிறத ஒரு கேள்விக்கு முன்னுக்கு போட்டால் டபிள்யூஎஸ் கொஷன். ஆனால் ஒரு வாக்கியத்தில் மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் போட்டால் அது டிஃப்ரெண்ட்டாக மாறும். சரித்தானே? அதை நாங்கள் படிக்கணும். கிரேட் 11ல் கடைசி சிலபஸ் இது தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும் பேப்பர் உங்களுக்கு.
ஓகே, which made tourism the third dash important source of foreign exchange on the அதோட விட்டுருங்களே. which made tourism the third dash important source of foreign exchange. வெளியினா இப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், வெளிநாட்டவர்கள் அங்கேயும் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் மாறி 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 போய்கிட்டு இருக்க ஒரு மூணாவது சிறப்புமிக்கப்பட்ட ஒரு விடயம் அப்படின்னா இந்த டான்சேனியா தான். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், கடந்த வருடம் 290,000 விசிட்டர்ஸால் இந்த டான்சேனியா வரவேற்கப்பட்டதுன்னு சொன்னாலே நாங்கள் யோசிச்சிருவோம், இத்தனை விசிட்டர்ஸால் வரவேற்கப்பட்ட ஒரு இடமாக இது இருந்தால் ரொம்ப ஸ்பெஷல், ஃபேமஸ். ஓகே, அதை ஒரு ரீசனாக வச்சே நாங்கள் என்ன செய்வோம், ஃபாரினில் இருக்கிறவங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு விசிட் பண்ண பார்ப்போம். அதான் உண்மையான விஷயம். அதை தான் எனக்கு சொல்ல வராங்க. ஓகே, which made tourism the third most important source of foreign exchange. விளங்கினப்போ உங்களுக்கு சரி. only coffee, இப்போ இது முடிஞ்சிருச்சு, இதோட நீங்கள் வாசிக்க வேணாம், தான் ஹைப்பனோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வாசிங்க. only coffee and cotton brought in more revenue. சாரி, ரெவென்யூ அப்படின்னா வருமானம். ஓகே, பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் only coffee and cotton brought in more revenue அப்படின்னா இந்த இடத்துல வருமானம் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்புனா டீ, காஃபி இது எல்லாத்தையும் விற்கிறது தான். ஏன்னா அந்தளவுக்கு விசிட்டர்ஸ் வராங்க. விளங்கினா இப்போ நான் சொல்கிறது சரியா? இப்போ முடிய போகுது பாருங்கள். டூரிஸ்ட் ஆர் அட்ராக்டட் டு டான்சேனியா. இது எங்களுக்கு தெரியும், டூரிஸ்ட் வந்து இந்த டான்சேனியாவால் கவர்ச்சி படுத்தப்பட்டுள்ளார்கள். எதனால்? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கோல்டன் பீச்சஸ். அப்படி அவ்வளோதான். நான் சொன்னேன் எண்ட் வந்தால் முடிங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இப்போ இதோட நான் இதுக்கு முன்னுக்குள்ளே தான் நான் வாசிக்க போகிறேன். Tourists are attracted to Tanzania because of its golden beaches. பாருங்கள், இந்த தங்க நிறமாக காணப்படுற அந்தளவுக்கு கவர்ச்சி, அந்தளவுக்கு எங்கள் மனசை கொள்ளையடிக்கிற அழகான ஒரு இடமாக இந்த பீச்சஸ் இருக்கிறனால தான். இந்த பீச்சஸ் நான் போடுறேன் பாருங்கள் குரூப்பில், நீங்கள் யோசிப்பீங்க இந்த இவ்வளோ அழகான ஒரு இடமா. இந்த அழகான இந்த பீச்சஸ் வந்து இதால் தான் பல்வேறு விதமான இந்த சுற்றுலா பிரயாணிகளை கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கோல்டன் பீச்சஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப், நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் பிகாஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். பிகாஸ் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஆஃப் வரும் அல்லது வராமல் இருக்கும். சரி, இதுவும் ஒரு தனி ஒரு கிராமர் பார்ட். இது தெரியாதவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்துல சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறத நாங்கள் எங்கெங்கே சொல்லலாம். இதுவும் ஒரு தனி கிராமர் பார்ட். தெரியாதவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ எண்டோட நான் முடித்தேன். இப்போது எகெயின் நான் வாசிக்கணும். இட்ஸ் அன்யூஷுவல் ஜியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ். இப்போ அது எதுவுமே எங்களுக்கு விடல் தேவையில்லையே, அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சிட்டே வேணாம். இப்போ இதோட இருந்து எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் வாசிக்கணும் ஒழுங்கா. இட் ஆஸ் லேக்ஸ் ஆஃப் அமேசிங் டேஷ். டெப்த்னா என்ன? ஆழமான. அதானே ஆழமான. பாருங்கள், இட் ஹேஸ் லேக்ஸ் ஆஃப் அமேசிங் டெப்த். லேக்ஸ்னால் என்ன? லேக்ஸ் அப்படின்னு சொன்னால் தமிழில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. லேக்ஸ்ன்னு சொன்னால் சொல்லுவோம் இதை, என்னது, அந்த நுவரேலியாவில் இருக்குது ஒரு ஃபேமஸான ஒரு லேக். என்ன லேக்? பீகாக் லேக்ஸ்லாம் இருக்கே, அது நாங்கள் சொல்லுவோம் குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நாங்கள். அதை மறந்தே நன்மை அந்த தமிழ் அர்த்தத்தை. லேக். ஓகே, பெரிய விசாலமாக இருக்கும், பெரிய ஆறு மாதிரி அழகாக இருக்கும். அந்த போர்டர்ஸில் எல்லாத்துலேயுமே, அந்த லேக் இருக்க போர்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நைட் நேரத்தில் அழகாக லைட்டெல்லாம் செட் பண்ணி அழகாக இந்த லவர்ஸ் இருக்கிற ஒரு இடம் மாதிரி அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. சரிதானே? இல்லைங்கன்னா இப்போ அந்த லேக் எல்லாமே இப்போ நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம், அந்த லேக்கில் உளுந்து நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆழம். எனக்கு சொன்னேன் டெப்த்னா என்ன? ஆழம்.
அப்போ இட் ஹேஸ் லேக்ஸ் ஆஃப் அமேசிங் டெப்த். இல்லைங்கன்னா டெத்தில் டெப்த், பீஸ் ஆன் டெப்த், ஆழமான அப்படி இன்ட்ரெஸ்டான அமேசிங்கான லேக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது உண்மையாகவே. Tanzania also has more land devoted to nature parks அண்ட் வந்து முடிங்கன்னு சொன்னேன். பாருங்கள், இந்த டான்சேனியாவில் இருக்கிற பல இடங்கள் நேச்சுரல் பார்க்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கா. பாருங்கள் எவ்வளோ அழகான இடம். அண்ட் கேம் ரிசர்வ்ஸ் than any other wildlife destination in the world. அது மட்டும் இல்லாமல் இந்த டான்சேனியாவில் வந்து எந்த ஒரு இடத்துலையும், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வைல்ட் லைஃப்லையும் டெஸ்டினேஷன்லையும் இந்த மாதிரியான ஒரு விளையாடக்கூடிய ஒரு சொகுசு கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பு விற்கப்பட்ட இடம். இல்லைங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாங்கள் புதிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம், டான்சேனியா. சரியா? இல்லைங்கன்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள், லேஸானது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சரியான லேஸு. அதுக்காகத்தான் 14க்கு நிரப்ப சொல்லி நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. 10 தான் ஆக கூடியது, 10 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இதில் 14 கேட்டிருக்காங்க அப்படின்னா, 14 கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது ரொம்ப ஸ்பெஷல். 7 மார்க்ஸ், 2 பிரித்து 7 மார்க்ஸ். அப்போ இதில் கோட்டை விட்டீங்க, அவ்வளோதான். சரியான லேஸு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க், இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் லேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, முதலாவது இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா வார்த்தைக்குமான தமிழ் அர்த்தம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்கண்ணா, ஃபைனல் எக்ஸாமில் போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, டிக்ஷனரியில் செக் பண்ண டிக்ஷனரி புக்கு இல்லை. இப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் ஒன்றுமே செய்யலை, யோசித்து தான் எழுதணும். இல்லைங்கண்ணா, நிறைய பிள்ளைகளுக்கு இதுக்கு தமிழர்த்தம் தெரியாதனால தான் பீலை. இதுக்காக இந்த பேராகிராஃபை வாசிக்கிறதுக்கு வந்து நான் கட்டாயம் டென்சஸ் படிச்சிருக்கணும், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் படிச்சிருந்தால் லேஸு. இல்லைங்கண்ணா, நான் எதுவும் செய்ய போகிறதா இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது செய்ய போகிறதாலும் தமிழ் அர்த்தத்தோடு தான் போவேன், தான் லேஸாக எனக்கு இருக்கும். ஓகே, சரி. இப்போ நான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா டைம் எடுத்து நான் செய்கிறதுக்கான ரீசன் எக்ஸாம் வர. ஓகே, பொதுவாக இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் வரும். அடுத்தது நீங்கள் தலைப்பை வாசிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல. பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ், தேர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேர்டுன்னு தந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வேர்டை வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிப்பீங்க, இதுக்கு நான் போடவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லாத ஒரு இடம். என்னென்னு யோசிச்சு பாருங்கள், என்ன எக்ஸ்ட்ரா வேர்ட்? டெப்த் வந்து யூஸ் பண்ணோம். ஓவர் டெப்த் பிகாஸ் ஃபேசினேட்டிங், ஹோம், வைல்ட் லைஃப், லிவ், ஃபார்மிங், நோர்த் ஆஃப், ஐட்டினரரிஸ், மோஸ்ட், ஆஃபன். விசிட்டர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படாத ஒரு வார்த்தை. ஓகே, விசிட்டர்ஸ் தேவையானது. எங்களுக்கு தேவையில்லாதது வந்து ஆஃப். ஓகே, எதுக்காக தெரியுமா இந்த ஆஃப் தந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா வேர்ட்? பாருங்கள், டூ அப்புறம் ஆஃப். சில பிள்ளைகளுக்கு டூ எங்கே யூஸ் பண்ணணும், ஆஃப் எங்கே யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. அது அவங்களுக்காக போட்ட ஒரு பெரிய ஒரு உபகரணம் தான் இது, ஆஃப் டூ. என்னங்க நான் சொல்கிறது? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சரியான லேஸு. எது உங்களுக்கு இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு லேஸ் ஆகணும்னா கட்டாயமாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு அல்லது இந்த பாக்ஸில் இருக்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் தெரியணும். ஓகே, சரி. டெஸ்ட் 12 வந்து இது என்ன? பேசிவ் வாய்ஸும் ஆக்டிவ் வாய்ஸும் சேர்ந்த ஒரு பேசேஜ். கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எக்ஸாமுக்கு வரும். நான் இப்போ என்னுடைய டிரெக்ட் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வர விஷயம், இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் சேர்ந்த ஒரு பேசேஜ் கட்டாயமாக ஃபைனலுக்கு வரத்தான் போகுது. சரி, மற்றபடி உங்களுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தடவை டெஸ்ட் 14 வந்து ஒரு பாக்ராப் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதுவும் டபுள் பாக்ராப் எதிர்பார்க்குறோம். கட்டாயமாக டெஸ்ட் 15ல் டாஸ்க் 1 டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேப்பர் வர பார்க்குது. டாஸ்க் 1 இருந்தால் எங்களுக்குள்ள பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? மேலே இருக்க பந்தியில் இந்த விஷயம் தந்திருக்காங்க அப்படின்னா ட்ரூக்கு போடணும். சரியாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸுக்கு ட்ரூ. தராட்டி அந்த விஷயமே இல்லைன்னா அதுக்கு போடணும். நாங்கள் எவ்வளோ வாசித்தாலும் அந்த விஷயம் இருக்கா இல்லையானே தெரியாது.
அப்படி ஒரு போட்டாங்க. டாஸ்க் 1 டாஸ்க் 2ன்னு வர பார்க்குது. சரியா? ஓகே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து நான் செஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி விளங்கலை அப்படின்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போடணும் நீங்கள் எல்லாருமே. சரியா? இதை பார்த்த எல்லோரும் கட்டாயமாக என்னுடைய பர்சனலாக கமெண்ட் பண்ணணும். இல்லாட்டி இந்த யூடியூப் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடணும் கமெண்ட்டை கட்டாயமாக. ஏன்னா நான் எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியணும். அடுத்து வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய பரீட்சை 2021ஆம் ஆண்டு நடக்குதே மார்ச் மாதம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் எப்படி வரும், அது தொடர்பான ஒரு பேப்பர் சிஸ்டம், ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து நல்லா இருக்குன்னு நினச்சேன். அதுக்காக நானாகவே யோசித்து நானாக செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது ட்ரை பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பேப்பர் தயாரித்து முடித்த உடனே உங்களுக்கு நான் அதை தருவேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை செஞ்சு பார்க்கணும். ஓகே, என்கிட்ட டிரெக்ட் கிளாஸ் வர ஒரு பாய் ஒன்று இருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்களுக்காக நான் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் உன்னை காட்டுன்னு ஒரு பேப்பர் கிட், ஆன்சர் கிட் ஒன்று அவருக்காக நான் தேடி கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதை அப்புறம் பேப்பரையும் அவருக்காக செஞ்சிட்ருக்கேன், அவருக்காக செய்ய போகிறேன். உங்களுக்கும் தேவை அப்படின்னா நான் உங்களுக்கும் தர ரெடியாக இருக்கிறேன். ஓகே, சரிதானே? ஓகே, இப்போ அதனால் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அப்புறமா இந்த எஸ்ஏ ரைட்டிங். இப்போ நீங்கள் யோசிப்பீங்கன்னா எஸ்ஏ எழுதுனா தான் ஏ வருமானா? ஆமாம், எஸ்ஏ எழுதுனா தான் ஏ வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க, இல்லை நாங்கள் பாஸ் எடுத்தால் போதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அம்போ சிவ சம்போதா. அதில் திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பார்க்கணும். அதான் இப்போ நீங்கள் பேப்பர் மட்டும்தான் செய்யணும். ஓகே, ஏதாவது மிஸ் ஆகின பாயிண்ட் எனக்கு தெரியும்னா என்ன மிஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாடம் தான் இன்னும் படிப்பிக்கணும். அது படிப்பிச்சானோட படிப்பிக்காட்டியும் ஒன்று, அதெல்லாம் பெருசு எக்ஸாம் வரல. சரியா? மற்றபடி எல்லாமே நான் சொல்லி தந்திருக்கிறேன். எது செய்யலைன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதை நான் முடிச்சிடுவேன். நேரத்துக்கு நான் அதை முடிச்சிடுவேன். நீங்கள் வரி பண்ண வேணாம், நீங்கள் பேப்பர் செஞ்சுட்டே இருங்க, நிறைய விஷயம் செய்யுங்க. பாருங்கள், இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரியெல்லாம் வரும். ஓகே, 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு விடையோடு வந்துச்சு இப்படி பாக்ஸில். 2020 இங்கே உங்களுக்கு யார் கண்டா? சரியா? ஓகே, இப்போ நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஞ்சம் செஞ்சிக்கிறேன் உங்களுக்காக. திரும்ப பாருங்கள். டவுட்டாக இருந்தால் எனக்கு கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. கூட டைம் எடுத்து செஞ்சதுக்கு சாரி. ஏன்னா நிறைய கமெண்ட் வருது, என்ன சொன்னால் கூட டைம் எடுத்து செஞ்சால் போராக இருக்கும், வீடியோ பார்த்துட்ருக்கேன். அது அப்படின்னா படமெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஹீரோயின்ஸில் வந்து தான் பார்ப்பீங்களா? நான் சொல்லி தர பார்க்க மாட்டிங்களா? பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகும். சரித்தானே? ஏதோ டவுட் இருந்தால் கட்டாயம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.